رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. இந்த நிகழ்வை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இஸ்லாமிய ஊழியனிடம் இருக்க வேண்டிய தகமைகளும் தராதரங்களும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நான் பயன்படுத்தி கொள்ள இருக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னால் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியின் தொடராகத்தான் இந்த தலைப்பு அமையும். ஷேக் நஜா முஹம்மது அவர்கள் தனி மனிதர்கள் பற்றி சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்தார்கள். எனவே இஸ்லாமிய இயக்க ஊழியர்களிடம் இருக்க வேண்டிய தகமைகள் சிலவற்றை இமாம் ஹசன் பன்னா ரஹிமஹுல்லா அவர்கள் நிரல்படுத்தி எங்களுக்கு முன்வைக்கிறார்கள். அதை உங்களுக்கு நான் ஓரளவு விரிவாக விளக்க முயற்சிக்கின்றேன். அவர்கள் சொல்கின்றார்கள், சமூகம் என்ற கட்டடத்துக்கு பலம் சேர்க்கும் தனி மனிதர்கள். சமூகம் என்ற கட்டடத்துக்கு பலம் சேர்க்கும் தனி மனிதர்கள் பின்வரும் தகமைகளை கொண்டிருப்பார்கள். இப்போ ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சியிலே ஒரு மேலோட்டமாக தனி மனிதர்கள் பற்றி விவரிக்கப்பட்டது. இங்கு நாங்கள் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். உண்மையில் எங்களது இந்த அமைப்பு ஸ்ரீலங்கா இஸ்லாமிக் ஃபோரம் என்பது வெறுமனே ஒரு சமூக நட்பணி மன்றம் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு குறித்த துறையிலே குறித்த சில மாற்றங்களை உருவாக்குவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பும் அல்ல. இந்த அமைப்பினுடைய இறுதி இலக்கு தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுதல், மனித உள்ளங்களில் நிலைநாட்டுவதன் மூலமாக இந்த உலகத்தில் நிலைநாட்டுதல். இதற்கு இக்காமத்து தீன் என்ற அரபியிலே நாங்கள் சொல்கின்றோம். இரண்டாவதாக, அந்த தீனை அல் குர்ஆன் குறிப்பிட்டதை போல லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி, எல்லா கொள்கைகளையும் விட மேலோங்க செய்தல். அதற்கு இன்னொரு பெயரை அரபியிலே சொல்வார்கள், இல்ஹாருத்தீன். மார்க்கம்தான் சர்வதேசத்திலே ஒரு பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக மாற வேண்டும் எதிர்காலத்தில். மூன்றாவதாக, இந்த மார்க்கம் உலகத்திற்கு ஆசானாக மாறுதல், உஸ்தாதியத்துல் ஆலம் என்று சொல்வார்கள். எனவே ஒரு நீண்ட பெரும் இலக்கை நோக்கிய பயணத்திலே ஈடுபடுகின்ற பயணிகள்தான் இந்த இஸ்லாமிய ஊழியர்கள். அந்த ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு போகின்ற வாகனம்தான் எம்மை பொறுத்த மட்டிலே ஸ்லிஃப் என்ற வாகனம். இந்த வாகனத்தில் பயணிக்கின்ற தனி மனிதர்கள் உண்மையில் மறு உலகத்திலே சுவனத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இறைவனின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முதலாவது தகமை ஏனென்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமைப்பு ஒரு சடரீதியான சடவாத சிந்தனை பின்புலம் கொண்ட ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது ஒரு பொருளாதார மேம்பாட்டு இயக்கமோ அல்லது சில வகையான கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை இலக்காக கொண்ட ஒரு இயக்கமோ அல்லது சமூகத்திலே சில நன்மைகளை செய்து விடுகின்ற அமைப்போ அல்ல. இவையெல்லாம் கலந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இந்த வகையில் ஒரு தனி மனிதனுக்கு முதலாவது இருக்க வேண்டிய தகமை சீரான ஈமான். இமாம் ஹசுல் பன்னா சொல்கின்ற சீரான ஈமான். உண்மையில் ஈமானை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த ஈமானிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாகிய அறிவை பற்றி பேச வேண்டும். அறிவுக்கும் ஈமானுக்கும் அதிகமாகவே தொடர்பு இருக்கிறது. எனவே அறிவு குறித்த பிரத்யேக தலைப்பொன்று இங்கு நடாத்தப்பட இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதலாவிலே கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி என்ற அந்த சூறாவிலே யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்று ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றான். ஈமான் கொண்டவர்களையும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் தரம் உயர்த்துகின்றான். எங்குமே அல்லாஹ் ஈமானையும் அறிவையும் வேறு பிரித்து சொன்னது கிடையாது. உண்மையில் எங்களுக்கு தெரியும், சர்வ சாதாரணமாகவே எந்த அளவுக்கு தகவல்களை நாங்கள் பெறுகிறோமோ, எந்த அளவுக்கு அறிவை பெறுகிறோமோ குறித்த விடயத்தில் அந்த விடயம் தொடர்பான அதிகமான நம்பிக்கை எங்களுக்கு வரும். நாங்கள் உதாரணமாக கம்ப்யூட்டர் துறையிலே கால் பதித்திருக்கிறோம். அந்த துறை சம்பந்தமான தகவல்களும் அறிவும் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த துறை சார்ந்த நம்பிக்கை வளரும் என்பது பொதுவாக பகுத்தறிவு ரீதியாக நாங்கள் கண்டுகொள்கின்ற உண்மை. இதே போலத்தான் ஒரு மனிதனின் ஈமான் நம்பிக்கை வளர்வதற்கு அறிவு முக்கியமானது. எனவே தான் அல் குர்ஆன் ஈமான் அதிகரிக்கின்ற விடயம் தொடர்பாக சொல்கின்ற ஒரு பிரதான வசனம் சூரத்துல் அன்ஃபால் அதன் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூனல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால், இவங்க தான் மூமின்கள். யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. அவர்களுக்கு குர்ஆனிய வசனங்கள் திலாவத்து செய்யப்பட்டால், உங்களுக்கு தெரியும் திலாவத்துங்கிறது பெரிய விளக்கங்களை வேண்டி நிற்கிற ஒரு சொல், வெறும் கிராத் அல்ல. அவர்களிடம் அந்த திலாவத் அறிவுபூர்வமாக யதார்த்தபூர்வமாக விளக்கங்களோடு அந்த வசனங்கள் முன்வைக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் அங்கு சொல்கிறான். எனவே அறிவு மிக முக்கியமானது. அதை சுருக்கமாக சொல்வதென்றால் வஹீயின் அறிவு தான் அதனுடைய அத்திவார். அல் குர்ஆன், அஸ் சுன்னா, அது சார்ந்த கலைகள். இது முதலாவது. இரண்டாவது துறைசார் அறிவு. அது ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக சொல்லப்பட்டது. இந்த வஹி என்னும் அறிவும் துறைசார் அறிவும் தான் ஒரு இஸ்லாமிய ஊழியனிடம் இந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய இயக்க ஊழியனிடம் இருக்கின்ற முதன்மையான தகுதியாகிய ஈமான் அவரிடம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், முதலாவது அடையாளம் அவரது உள்ளம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். ஈமானினால் அமைதி காண்கின்ற ஒரு உள்ளமாக அவர் இருப்பார். ஒரு ஸ்லிஃப்ல இருக்கிற ஒரு ஊழியர் அவருடைய உள்ளம் அறிவாலோ பணத்தாலோ பதவியாலோ பட்டத்தாலோ அந்தஸ்தாலோ அமைதி காண மாட்டாது. மாற்றமாக கண்காணாத ஒன்றை நம்பியதன் விளைவாக ஒரு சக்கீனத் ஏற்படும். இதை நாங்கள் முஹாசபா செஞ்சு பார்க்கணும். இஸ்லாமிய ஸ்ரீலங்கா இஸ்லாமிக் ஃபோரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களோட உள்ளம் இந்த ஈமானினால் அமைதி காணுதா என்றால் அல்லாஹ் சூரத்து ரஅத்ல அப்படித்தான் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் வல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவருடைய உள்ளங்கள் இறை சிந்தனையால் அமைதி அடையும். அறிந்து கொள்ளுங்கள், இறை சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி அடையும். எனவே உள்ளம் அமைதி காண்கின்றது ஒரு அடையாளம், சீரான ஈமானுக்கான அடையாளம். இரண்டாவது, அவர் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் ஈமான் என்ற ஆயுதத்தினால் எதிர்கொள்ளக்கூடிய மனிதராக இருப்பார். அங்கு அறிவையோ பணத்தையோ பயன்படுத்தி
நிகழ்வை, வாழ்வின் சம்பவங்களை, அது தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம், அல்லது இயக்க வாழ்வோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஈமானை கொண்டுதான் எதிர்கொள்வார். அதற்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது. அது நாங்கள் படித்திருக்கின்றோம். மூன்றாவது, அவருக்கு ஒரு இயக்க சக்தி அந்த ஈமான் கொடுத்து கொண்டே இருக்கும். இயக்க சக்தி அப்படின்றால் அவரை அது தூண்டி கொண்டிருக்கும், செயல்படுவதற்கான தூண்டுதலை அது கொடுத்து கொண்டிருக்கும். எனவே தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله. நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லாஹுவையும் நம்புவார்கள், ரசூலையும் நம்புவார்கள். இதிலே அவர்கள் சந்தேகப்படவே மாட்டார்கள். தங்கள் சொத்து செல்வத்தினாலும் உயிரினாலும் இறை பாதையில் போராடி கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் ஈமான் அவரை ஒரு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம், அவர் உற்சாகமாக செஞ்சு தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு கொண்டு இருப்பார். எனவே இது சீரான ஈமான். அப்போ இந்த இஸ்லாமிய அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஈமானை ஒரு கருத்தியல் ரீதியாக வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அதாவது ஈமான் என்றால் அதுக்கு வரைவிலக்கணம் படிக்கிறது, அது அக்கு வேற ஆணி வேற ஆய்வு ஆராய்ச்சி செஞ்சு பாடமாக்கி வைக்கிறது. ஈமான் என்றால் சொல்லும் செயலும் கூடும் குறையும், ஈமான் என்றால் நல்ல செயலினால் கூடும் பாவ செயலினால் குறையும் என்று ஒரு வகையான அறிவை வைத்துக் கொண்டிருக்கின்றவர் இஸ்லாமிய ஊழியர் இருக்க மாட்டார். மாற்றமாக அந்த ஈமான் அவரை ஒரு இயக்குகின்ற ஒன்றாக இருக்கும். அந்த ஈமான் இருக்கிறதா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது தகமை. இரண்டாவது, சரியான இபாதத். இரண்டாவது தன்மை, பண்பு, இமாம் ஹசன் பன்னா சொல்கிறார்கள், மிகச்சரியான இபாதத். உண்மையிலே இந்த இபாதத் என்ற பொதுவான கன்செப்ட் எங்களுக்கு தெரியும். வாழ்க்கையை வணக்கமாக என்று நாங்கள் படிக்கிறோம், விரிவாக விளங்கிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். வாழ்க்கையே வணக்கம்தான். அந்த வாழ்க்கையை வணக்கமாக்கக்கூடிய நிபந்தனைகள் கூட எங்களுக்கு தெரியும். அல்லாஹுக்காக செய்தல், செய்கிற அமலுக்கு செய்கிற செயலுக்கு அல்லாஹ் ரசூலிடம் அனுமதி இருக்கிறதா என்று பார்த்தல். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் செய்தல். நாலாவது, அடிப்படை இபாதத்துகளாகிய தொழுகை, நோன்பு, ஜக்காத் இப்படியான விஷயங்களுக்கு தடையில்லாமல் வாழ்க்கையை வணக்கமாக்குதல். ஐந்தாவது, இஹ்சான் என்ற பண்போடு செய்தல், திறமையாக நுட்பமாக திட்பமாக செய்தல். இந்த 5 பண்புகள் இருந்தால் வாழ்க்கை வணக்கமாகும். இது நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இங்கு இமாம் ஹசன் பன்னா ரஹிமஹுல்லா சொல்ற சரியான இபாதத் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன ஈமானை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையான இபாதத்துகள். அதாவது ஈமானை பாதுகாக்கின்ற கோட்டை, அரண் இபாதத் என்று சொல்லலாம். தொழுகிறோம், நோம்பு நோட்கிறோம், திக்ர் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், இஸ்திஃபார் செய்கிறோம், அல் குர்ஆனை ஓதுகிறோம். இந்த விஷயத்தில் இஸ்லாமிய அமைப்பில் இருக்கின்ற ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களது இபாதத்துக்கள் இயந்திரமயமான இபாதத்தாக இருக்க முடியாது. அவசரம் வாரது, 4 ரக்காத்தை தொழுகிறது, போகிறது, அப்படி. அதாவது அதுக்குன்ற ஒரு நேர சூசி டைம் டேபிள் எங்களுக்கு இல்லை. அப்படி இருக்க இயலாது. ஒரு முஸ்லிமான ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருக்கிற தனி மனிதன் இந்த இபாதத்திலே அவன் 2 கலந்தவனாக இருக்க வேண்டும். இபாதத்திலே அவனுக்கு ஒரு இனிமை இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு அதிலே சுவையை அவன் காண வேண்டும். வற்புறுத்தலின் பேரில், நச்சரிப்பின் பேரில், தூண்டுதலின் பேரில் செய்யக்கூடியவனாக இருக்க முடியாது. அவன் எப்பொழுதும் அதிலே உயிரோட்டத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த உயிரோட்டத்தை கெடுக்கக்கூடிய அப்பியாசமாக, தேக அப்பியாசமாக, ஒரு பயிற்சியாக இபாதத் இருக்கக்கூடாது. எனவே உயிரோட்டமான ஒன்றாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் இபாதத்துக்களுடைய அடிப்படையான நோக்கத்தை சொல்கின்ற பொழுது சொல்கிறது, அந்த இபாதத் பசுமையான இறை உணர்வை உங்களிடத்தில் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் பற்றிய ஞாபகத்தை அது ஏற்படுத்த வேண்டும். அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, அல்லாஹ் தஆலா சொன்னான் மூசா நபி, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். எதற்காக? என்னை நினைவு கூறுவதற்காக.
இன்று நாங்கள் பார்க்குறோம், பொதுவாக இளைய தலைமுறையினருக்கு மத்தியிலே இபாதத்திலே பிடிப்பில்லாமல் இருக்கிறது. அதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை, அதை ஆசையோடு வரவேற்பதில்லை, அதிலே அவர்களுக்கு ஒரு பற்று இல்லை. ஏனென்றால் தொழுகை ஏன் என்பதை அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. தொழுங்கள், தொழுகையின் சிறப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தொழுகையின் சட்டங்கள் ஆணிவேராக அக்குவேராக சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தனை 1431 ஆண்டில் காலடிக்கு வைக்க போகிறோம். இன்னும் ஒரு சில வாரங்களின் பின்னால் 1431 ஆண்டில் காலடி எடுக்க வைக்கிறோம். இதுவரைக்கும் தொழுகை பற்றிய சப்ஜெக்ட் முடிய இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அந்த கருத்து வேறுபாடுகள், அது இதுதான் உள்ள சிந்தனை. எனவே இதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. இறை ஞாபகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இபாதத்தை அறிக்கணும். எனவே தான் சொல்வார்கள், இபாதத்தை ஒரு இஸ்லாமிய ஊழியன் படிப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய முதலாவது நூல் ஹதீஸ் கிரந்தம் அல்ல, அல் குர்ஆன். அல் குர்ஆன் தான் முதலாவது நூல். இன்றைக்கு உள்ள ஒரு சிந்தனை நெருக்கடி என்று சொல்லலாம். எல்லாருமே எந்த பிரச்சனை வந்தாலும் சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் தான் பேச்சு. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தெரியாது. குர்ஆன் சொல்லுது, இபாதத்தினுடைய நோக்கு கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி விட்டு விட்டார்கள், அவர் வென்று விட்டார்கள், சித்தியடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார். இதுதான் இஸ்லாம் குர்ஆன் முதன்மைப்படுத்த சொல்லுது. நீ 2 ரக்காத் இல்லை 200 ரக்காத் தொழுதாலும் உனக்கு உள்ளச்சம் வருவதா? அது சரியான தொழுகை. இல்லாட்டி அந்த தொழுகையில் அர்த்தம் இல்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், அதாவது சூரத்துல் முஸம்மில் இஸ்லாமிய ஒரு ஊழியனிடத்தில் ஆன்மீக பரிபக்குவத்தை, பயிற்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக அழகான ஒரு சூறா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பத்தில் இறங்கிய சூறா. அதன் கடைசி ஐனை ஓதிப்பார்கள். அந்த கடைசி ஐனிலே இறை தூதர் என்ற அந்த இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவரும் அவரின் பின்னால் உள்ள இஸ்லாமிய ஊழியர்களும் தொழுத விதத்தை அல்லாஹ் சொல்றான். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்து மினல் லதீன மஅக். உங்களுடைய ரப்பு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான், உங்களோடு ஒரு குழுவினர் தொழுகிறார்கள். எப்படி? 3/2 விட குறைந்த பாகம், 1/3 பாகம், சரி அரைவாசி பாகம். இந்த 3 அல்லாஹ் சொல்றான். இப்படி தொழுகிறாங்க. அலிமல்லாஹ், அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லம் துஹ்சூஹு, நீங்கள் நேரத்தை சரியாக கணிப்பிட முடியாத உம்மி சமூகம், உங்களுக்கு நேரத்தை சரியாக இரவு நேரத்தை வகுத்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் ஏதோ தொழுகிறீர்கள். அல்லாஹ் இங்கே உண்மையில் எதை முற்படுத்துகிறான்னு பாருங்கள். நேர வரையறைகளை கூட அல்லாஹ் பெரிதுபடுத்தவில்லை. இங்கே அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார், அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் நிர்ணயம் செய்கின்றான். நீங்க தொழுகிறீங்க, உள்ளச்சத்தோடு தொழுகிறீங்க. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நபிக்கு சொல்றான், ஓரளவு ஓதுங்க. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆனை ஓரளவு ஓதுங்க. என்ற பின்னுக்க நிறைய மனிதர்கள் தேவையுள்ளவர் நிற்கிறாங்க. தொழுகையை நீட்டாதீங்க. அல்லாஹ்வின் பாதையிலே போராடுகின்ற முஜாஹிதுகள் நிற்கிறார்கள். இறைவனின் அருளை வேண்டி இந்த புவி மேற்பரப்பில் பயணம் செய்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய தொழுகையை மிக கவனமாக அமைத்துக்கொள்ளும். எனவே உயிரோட்டமான இபாதத், இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய இபாதத், அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல்களை ஞாபகத்தில் கொண்டு வர இபாதத், அல்லாஹ்ட பயத்தை ஊட்டுகின்ற இபாதத், இதுதான் முதலாவது விஷயம். எனவே தான் குர்ஆனுக்கு போய் நாங்கள் அடுத்தது ஹதீஸுக்கு வரோம். அல்லாஹ்ட தூதரே சொல்கிறாங்களே, அல்லாஹ்ட தூதரின் சுன்னத்தான தொழுகையிலே பற்றி வருகின்ற ஹதீஸில் பார்த்தா பல முறையில் தொழுது காட்டிட்டு அவங்க ஒன்றை சொல்கிறாங்க, முடியுமான வரை தொழுங்கள், உங்களால் முடியுமானவரை தொழுங்க. இதில் முக்கியம் உயிரோட்டம். தொழுகையுடைய 2வது நோக்கம், நாங்கள் நிறைவேற்ற தொழுகை உண்மையில் எங்களை பாவங்கள், தீமைகள், குற்றங்களை விட்டு தூரப்படுத்துகிறதா? இஸ்லாமிய ஊழியனின் தகமை 2வது சரியான இபாதத். நான் தொழுற லுஹா, நான் தொழுற வித்ர், என்ற கியாமுல் லைல், என்ற தராவி, அதே போல 5 கடமைகள் எல்லாம், அந்த 5 வேளை தொழுகை எல்லாம் உண்மையில் என்ன பாவங்களை விட்டு தூரப்படுத்துதா? என்ற உள்ளத்தில் உள்ள நோய்களை சுத்தப்படுத்துதா? அப்படி கேட்டு பார்த்துக்கொள்ளும். நான்
அப்படி கேட்டிருக்கிறோமா? அது மட்டுமல்ல, நாங்கள் நிறைவேற்ற சரியான இபாதத் சொல்வார்கள் இமாம்கள். உண்மையிலே அப்போ நான் சொன்ன திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டு பண்ணணும், பாவங்களை விட்டு தூரப்படுத்தப்படணும். அந்த தொழுகையின் பொழுது உள்ளத்தின் நிலை மஹப்பத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வை வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் மீது மிக அதிகமான அன்புள்ளவர்களாக இருப்பார். எனவே மஹப்பத்தோடு கூடிய இபாதத்தாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பயத்தோடு கூடிய இபாதத்தாக இருக்கணும் எங்கட இபாதத். அடுத்ததாக, இஸ்லாமிய இந்த அமைப்பின் ஊழியராக இருக்கின்றபடியால் தானியங்கி இபாதத்துகளாக மாற வேண்டும். தானாக இபாதத் செய்யணும். எப்பொழுதும் கியாமுல்லைல் ப்ரோக்ராத்துக்கு வந்தால் மட்டும் கியாமுல்லைல் செய்கிறது. மற்றபடி கொரட்டை விட்டு தூங்குறது, சூரியனை கண்டு எத்தனை நாளும் அப்படின்ட்டு அதில் அர்த்தமில்லையே. குர்ஆன் என்ன சொல்லுது என்று சொன்னால், பாருங்க, வழமையாக வெள்ளிக்கிழமை இரவுகளிலே எங்களது நாடுகளில், குறிப்பாக அங்கேயும் சுபுஹு தொழுகைக்கு முதலாவது ஓதுற அந்த சூரத்து சஜதாவில் அல்லாஹ் சொல்கிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, படுக்கைகளை விட்டும் அவர்களது விலாப்புறங்கள் தூரமாகும். ததஜாஃபா தூரமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இபாதத் செய்கின்ற அந்த மனிதர்கள், அவர்களுக்கு எல்லாம் தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு எலாமை தந்திக்கிறான் எங்களுக்கு. சேவல், ஹதீஸில் வருவது, சேவலை ஏசாதீங்க, அது உங்களை எழுப்பி விடுதுண்டு. அந்த அலாமை கேட்டே எத்தனையோ வருடங்கள். கிளொக்கில் இருக்கிற அலாமை என்ன செய்கிறது? ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறது. அலாம் வைக்கிறது, சுபுஹ் கிளம்பணும், தஹஜ்ஜத் கிளம்பணும், ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறது. எவ்வளோ பெரிய மடத்தனம் இது! அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமை விட நீங்கள் தானா ததஜாஃபா ஜுனூபுகும், இந்த விழாப்புறங்கள் தானாக ஒதுங்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆள் தட்டி எழும்புற எல்லாம் எழுமிட்டாங்களா, எல்லாம் முடிஞ்ச மோதியார் பேத்திப்பார் இப்போதான் சொல்லி, இன்னும் கொஞ்சம் நேரம் படுப்புமே, இன்னும் கொஞ்சம் நேரம் படுப்புமே, படுக்கிற அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. தானாக அந்த விழாப்புறங்கள் எழும்பும். எனவே இந்த இபாதத்தை எப்படி இருக்கணும் என்கிறது நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சஹாபாக்கள் சாதனை படைக்க வழிவகுத்தது. சொல்வார்கள், சஹாபாக்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையமே இந்த இபாதத்து தான். அவங்க இரவிலே நின்று தொழுகிற அம்சங்களை நாங்கள் இதில் விரிவாக பார்க்க முடியும். எனவே சரியான இபாதத். மூன்றாவது, உண்மையில் ஒரு இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த ஊழியரிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது தகமை மிக உயர்ந்த அஹ்லாக். இப்போ மேலே சொன்ன ரெண்டும் அல்லாஹோடு நாங்கள் நடந்து கொள்கிற அஹ்லாக். ஈமான், இபாதத் என்பது அல் அஹ்லாக் மஅல்லாஹ், அல்லாஹோடு நடந்து கொள்கிற பண்பாடுகள், அல்லாஹோடு நடந்து கொள்கின்ற ஒழுக்கங்கள். இப்போ இதில் நான் தொழுகையை மட்டும் தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும், திக்ர், தௌபா, இஸ்திஃபார் எல்லாம் அதில் வரும். அதை நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, இந்த அஹ்லாக் என்பது மனிதர்களோடு நாங்கள் கொள்கின்ற பொழுது, மனிதர்களோடு தொடர்பு வைக்கின்ற பொழுது வெளிப்படுகின்ற நல்ல செயற்பாடுகள், நல்ல நடவடிக்கைகள். பண்பாடு என்கிறது உண்மையிலேயே அதுதான் எங்களுடைய இஸ்லாமிய இந்த அமைப்புக்கு ஆதரவை பெற்றுத்தருகின்ற உயர்ந்த சாதனம். எல்லாரும் நினைக்கிறேன் என்னென்னா, நாங்கள் இயன்ற வரைக்கும் ஈமானோட இபாதத்தோட வளர்ந்தா இருந்தால் இஸ்லாம் வளரும். இல்லை, உயர்ந்த ஈமான், சிறந்த சீரான ஈமான், சிறந்த இபாதத் எங்களை வளர்க்கும். இஸ்லாத்தை வளர்ப்பது அல்லது இந்த இஸ்லாமிய அமைப்பை வளர்ப்பது என்பது மனிதர்களோடு நாங்கள் கொள்கிற பண்பாடு, அதுதான் வளர்க்க போகுது. எனவே இந்த வகையில் உண்மையில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இயற்கை சுபாவம் ஒன்றை தந்திக்கிறான். எல்லாருக்கும் இருக்கிற இயற்கையாக இருக்கிற சுபாவம் வேற, பண்பாடு வேறு. இந்த சுபாவம் பண்பாட்டுக்கு தடையாமையக்கூடாது. எல்லா நேரத்திலும் எரிஞ்சு விழுகிறது, ஆத்திரப்படுறது, கோபப்படுகிறது, அவசரப்படுறது, எப்போவுமே மறதி, சரியா? அதுக்கெல்லாம் நியாயம் சொல்வது இது என்ற சுபாவம், அப்போ என்ன செய்யணும் சரி இல்லை. சுபாவம் எப்பொழுதும் உண்மையில் எங்களால் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு உண்மையில் பண்பாட்டுக்கு உதவக்கூடிய வகையில் அதை நாங்கள் நிதானப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும், நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர்
அவங்களிடம் தாய் பண்புகள் 3 இருந்தன என்று சொல்வார்கள். தாய் பண்புகள், அடிப்படையான பண்பு. ஒன்று, அஹ்சனுன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் மிக சிறந்தவராக இருந்தார், அழகானவராக இருந்தார். உடல் அமைப்பிலும் அழகானவர், உள அமைப்பிலும் அழகானவர், அஹ்சனுன் நாஸ். இரண்டாவது, அஜ்வதுன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் பரோபகாரியாக இருந்தார், கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மூன்றாவது, அஷ்ஜஉன் நாஸ், மனிதர்களிலே மிக துணிவுள்ளவராக இருந்தார். எனவே இந்த 3 உம்முஹாத்துல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய தாய் பண்புகள் எங்களிடம் மிக அவசியமாக இருக்கிறது. அப்பதான் 3ஐயும் பாருங்க நீங்க, அஹ்சனுன் நாஸ், அஜ்வதுன் நாஸ், அஷ்ஜஉன் நாஸ். இந்த 3 பண்புகளும் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய ஊழியன் மக்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அப்படி வெளிப்பட்டால் அவனை நோக்கி மக்கள் வருவார். அழகான மனிதன், சிறந்த மனிதன், சரியா, எப்பவும் கொடுப்பார், கொடுக்கக்கூடிய மனிதர், துணிவுள்ள மனிதர். இதிலே இன்னொன்று நாங்கள் விளங்கணும். எப்படின்றால், ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஊழியனிடம் இருக்க வேண்டிய துணிவு என்று சொல்கிற நேரம் எல்லாரும் நினைக்கிறது களத்துணிவு என்று சொல்லி, யுத்தம் செய்கிறது, சண்டை பிடிக்கிறது, வெட்டுக்கு போகிறது, அடிக்க போகிறது, குத்த போகிறது, இது இல்லை. இது மட்டும் இல்லை, அதாவது சொல்வார்கள் பண்பாட்டு துணிவு. இன்னொரு துணிவு இருக்கிறது, பண்பாட்டு துணிவு. எங்கேயும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நிலைகளிலும் பண்பாட்டோடு துணிவாக கருத்துரைத்தல், தெளிவாக பேசுதல், புத்திசாதுரியமாக பேசுதல், இது பண்பாட்டு துணிவு என்று சொல்வார்கள். இந்த துணிவு ஒரு இஸ்லாமிய இயக்க அமைப்பில் இருக்கிற ஒருவருக்கு மிக முக்கியமான. இந்த வகையிலே நாங்கள் பார்க்குறோம், இதுதான் மிக உயர்ந்த சாதனம். அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். தாயிகள் இதை, இந்த உயர்ந்த அஹ்லாக்கை விட்டு தூரமாக முடியாது. வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி அழைத்து அந்த அழைப்புக்கு பொருத்தமாக அமல் செய்து நானும் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று கூறுகின்றவனை விட மிக சிறந்த வார்த்தை கூறுபவன் யார் என்று சூரா ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையில் தான் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் குறிப்பிடுகிறது, ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் அன்பாளர்களாக இருப்பார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே இந்த பண்பாட்டை 2ஆக பிரித்து சொல்லுது. நான் தாய் பண்புகளை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். பொதுவாக 2ஆக பிரிப்பாங்க, அல் அஹ்லாக்குல் மஹ்மூதா, அல் அஹ்லாக்குல் மத்மூமா. வரவேற்கத்தக்க பண்புகள், கண்டிக்கத்தக்க பண்புகள், துர்க்குணங்கள், நற்குணங்கள் கூட நாங்கள் இதை பிரிக்க முடியும். இந்த வகையிலே இந்த யூகேயிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது உண்மையில் அல்லாஹு தஆலா வெறுத்த, ஹராமாக்கிய நிறைய பண்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் வாழ்கின்ற இந்த நாடு உண்மையிலே முழுமையான இஸ்லாமிய சூழல் உள்ள நாடல்ல. எனவே இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஊழியர்கள் தங்களது உழைப்பை ஹலாலாக்கி கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல அவர்களுடைய மிக முக்கியமாக சொல்வதென்றால் அஜ்னபி மஹ்ரமி பேண வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருத்தல், 2 கலத்தல் என்பது இஸ்லாத்திலே ஹராமாகும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே இந்த பண்பாட்டை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் தக்வாவை பயன்படுத்த வேண்டுமே தவிர ஃபத்வாவை பயன்படுத்த முடியாது. தக்வா தான் எங்களை என்ன செய்யும், ஒரு பேணுதலான வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகும். ஃபத்வா அது எங்கேயோ கொண்டு போகும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்பட்டது, உண்மையில் ஃபத்வா என்பது ஒரு பெரிய காடு, அதுக்குள் நுழைந்தால் நீங்கள் வரவே மாட்டீர்கள். எல்லாத்துக்கும் சலுகைக்கு எத்தனையோ இதுகள் இருக்கும். அப்படித்தானே நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்போம், ஒரு ஹசரத் சரியாக சொல்லாட்டி அடுத்த நாள் அந்த ஹசரத்து கேட்போம், அவரை வாயிலிருந்து சரியாக வருவதா, அப்படி கேட்டு கேட்டு போனது தான், வரமாட்டோம். எனவே எங்களை ஃபத்வா தேவையில்லை என்று சொல்ல வர இல்லை. ஃபத்வா வழிப்படுத்துவதை விட தக்வா வழிப்படுத்த வேண்டும், பரிகாரம் வழிப்படுத்த வேண்டும். ஒரு ஆள் ஹராத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும், அவருக்கு ஹராம் ஹராம் ஹராம்னு சொல்லி அர்த்தம் இல்லையே. ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஊழியன் ஹராத்தின் பாதையில் போகிறான்னு தெளிவாக தெரிஞ்சு அவரை கலட்டுறதுக்கு, அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவருக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். எனவே பண்பாட்டை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இதை கட்டாயம் பேச வேண்டியிருக்கிறது. வர பேணுதலான வாழ்க்கை. ஆனால் அந்த வர என்பது எப்பொழுதும் ஒரு ஹலாலை ஹராமாக்குகின்ற கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குகின்ற அளவுக்கு அந்த பேணுதல் போகக்கூடாது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹினுடைய
வகுப்பிலே இருந்த மாணவர்களிடத்திலே ஒரு பல பார்சலை கொண்டு ஒரு ஆள் கொடுத்தார். இமாம் அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தோடனே ஒரு ஆள் வாங்க இல்லை எனக்கு வேண்டாம்ட்டார். ஏன்? நான் பேணுதலான வாழ்க்கை வாழப்போம், இது போலியான பேணுதல், எடுத்து சாப்பிடுன்றான். அவர் என்ற நண்பர் தெரிஞ்ச மனுஷன் ஹலாலா உழைக்கிறாள் கொண்டு வந்து தாரார், நீ சாப்பிடுன்னு சொல்லி அப்படி சொல்லி அவரை திங்க வச்சாங்க. இந்த அளவுக்கும் போகக்கூடாது. ஆக மிக பேணுதலான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஏண்டா எங்களை பார்க்குறாங்க. இங்கே போட்டிக்கிறோம் ஸ்ரீலங்கா இஸ்லாமிக் ஃபோரம், இஸ்லாமிக் என்ற சொல்லை சேர்த்திக்கிறோம். எனவே இதுக்கு பாதகமாக எங்களோட எந்த செயலும் நடக்கக்கூடாது. அதாவது பண்பாடு கெட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் நினைக்கிறோம் அது எங்களுக்கு தானே வரப்போகுது. இல்லை, அது குர்ஆனை பாதிக்கும், அல்லாஹ்வை பாதிக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட பேரை ஏற்படுத்தி தரும், இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் எடுத்து தரும். எனவே தான் அல்லாஹு தஆலா நபீட விஷயத்தில் மிக கவனமாக இருந்தான். குர்ஆனில் அதற்கான விரிவான விளக்கங்கள்லாம் இருக்குது. அதே போல அஹ்லாக் என்று சொல்கிற நேரம் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஊழியர்களுக்கு வருகின்ற நோய் உளநோய்கள், அம்ராதுல் குலூப் என்ற உளநோய்கள், இதையும் நாங்கள் சுத்தப்படுத்தணும். பொறாமை, நான் தான், என்னை விட்ட ஆள் இல்லை, முகஸ்துதி, தற்பெருமை, ஆணவம், அகங்காரம், செருக்கு, இதெல்லாம் நோய்கள், அம்ராதுல் குலூப். இதை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ளாமல் இருக்கின்றோம். எனவே இது விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்கிறதையும் இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது விஷயம் கொள்கை தெளிவு. ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய 4வது தகமை கொள்கை தெளிவு. கொள்கை தெளிவு என்று சொன்னால் உண்மையில் இந்த அகீதா பற்றிய தெளிவு மிக முக்கியமானது. உங்களுக்கு ஏற்கனவே நடத்தப்பட்ட உரையிலே மேலோட்டமாக சொல்லப்பட்டது. அகீதா பற்றிய தெளிவு, அகீதாவின் அடைவு பற்றிய தெளிவு. அகீதா பற்றிய தெளிவு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம். ஏகத்துவம் என்ற பெயரிலே தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்று அது பரவலாக படிக்கிறோம். அந்த தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க்கை பற்றி நாங்கள் படிக்கிறோம், ஈமானை படிக்கிறோம், ஈமானுக்கு எதிரான குஃப்ரை பற்றி படிக்கிறோம். தெளிவு கிடைக்குது. இந்த அடைவு என்ன? இந்த அகீதா உலகத்தை ஆள வேண்டும், அதுதான் அடைவு. இந்த தெளிவோடு தான் நாங்கள் நகர வேண்டும். இந்த தெளிவை எது கொடுக்கும்? உண்மையில் அகீதா பற்றிய தெளிவையும் அகீதாவின் அடைவு பற்றிய தெளிவையும் குர்ஆன் சுன்னா சட்ட வசனங்கள் மட்டுமல்ல, இன்னொன்று பிரதானமாக தேவை. அதுதான் அஸ்ஸீரா, ரசூலுல்லாஹ்வுடைய சீரா. கட்டாயம் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒவ்வொரு ஊழியனும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பதோடு சேர்த்து சீராவை கட்டாயம் படிக்கணும். சீரா தேவையில்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. ஏன் தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனம் சூரத்து யூசுஃபின் கடைசி வசனம் சொல்கிறது, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். இந்த நபிமார்களின் சரித்திரங்களிலே புத்திஜீவிகளுக்கு படிப்பினை இருக்கிறது. நபிமார்களின் சரித்திரம்னா இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா. அதை புறக்கணிச்சு டச் பண்ணிட்டு போயிடாது, இது தேவையில்லை, எங்களுக்கு குர்ஆன் சுன்னா போதும்னு சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை புறக்கணித்தால் ஒரு மனிதன் இஸ்லாத்தின் ஒரு பகுதியை துண்டு துண்டா உடைக்கிறான்னு அர்த்தம். இந்த சீரா தான் அகீதாவின் தெளிவை கொடுக்க முடியும். அல் குர்ஆனை சொல்லுது, இஸ்லாமிய அழைப்பு பணியிலே எழுந்தமானமாக நீங்கள் நடக்கக்கூடாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் போக இயலாது. எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். பஸ்ஸில் அப்படித்தானே ஏறுவோம், எந்த பஸ்லையாவது ஏறுவோம். அப்படியா? நாங்கள் எங்களோட இடத்துக்கு கொண்டு போகிற பஸ்ஸில் ஏறணுமே, எங்களோட நகரத்துக்கு கொண்டு போகிற பஸ்ஸில் நாங்கள் ஏறணும். இன்றைக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தவ்வா அமைப்பாக இருக்கிறால் எப்படி தவ்வா செய்யணும். அது குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹ் அலா பசீரத்தின் அன வமனித்தபஅனி. சூரா யூசுஃப் 108ஆம் வசனம். நபியே சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு அல்லாவை நோக்கி அழைக்கிறோம். அலா பசீரா, பசீரான்ற சொல்ல பாவிக்கிறான், தெளிவோடு அழைக்கிறோம். அப்படின்டா இந்த அகீதா வெறுமனே கருத்தியல் ரீதியாக மனிதர்களிடம் ஒப்புவிக்கப்பட வேண்டிய ஒன்று மட்டுமல்ல, அதன் அடைவு நிற்கணும். அந்த அகீதா தான் நிலத்தை ஆள வேண்டும். நாங்கள் இன்று பெரும்பான்மை என்ன செய்கிறோம்டா, உள்ளத்தை அகீதா ஆளுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம், படிக்கிறோம், அதை திரும்ப பிரச்சாரம் செய்கிறோம், பயன் பண்ணுறோம், கொத்துபாக்களில் சொல்கிறோம், செமினார்ஸ் நடத்துகிறோம், அதை நடத்துகிறோம், இதை நடத்துகிறோம். உள்ளங்களை அகீதா ஆள வேண்டும் அப்படின்னா மக்கா வாழ்க்கை மட்டும்தான் இருந்திக்கும். ஏன் மதீனா வாழ்க்கை ரசூலுல்லாஹ்? அகீதா, இந்த அகீதா மண்ணை ஆண்டது,
நிலத்தை ஆண்டது, ஒரு புலத்தை ஆண்டது. இந்த தெளிவோடு போகாட்டி என்ன நடக்கும்டா, நாங்கள்லாம் திசை மாறும் பறவைகளாக இருப்போம். என்ன செய்வோங்கள், வளங்கள் காலம் நேரம் எல்லாம் சேதமாகும். அரைத்த மாவை அரைச்சு கொண்டிருப்போம். ஒரு அரபு பழமொழி இருக்குது, எப்படின்னு சொன்னா, அஸ்மா உஜஅத்தன் வலா அரா திஹ்னன், திருகைகள் சத்தத்தை செவிமடுக்கிறேன், அரைத்த மாவை காணவில்லை. எல்லாம் சேர்ந்து அரைச்சதான் முழுக்க 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 அக்கீதா உலூஹியா அது இதுன்னு அரைச்சி நின்றது தான், ஒன்றும் இல்லை. அழகான பழமொழி அது. அஸ்மா உஜஅத்தன் வலா அரா திஹ்னன், திருகைகள் சத்தத்தை செவிமடுக்கிற மாவை காண இல்லை. எனவே கொள்கை தெளிவில்லாட்டி இதான் நடக்கும். திரும்ப திரும்ப அதையே பேசி 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 உண்மையில் பங்கசு பிடிச்ச ஊழியர்களாக நாங்கள் இருப்போம். அல்லாஹ் காப்பாற்று. ரைட். எனவே அப்போ இதுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எல்லாம் படிச்சுப்பீங்க, நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. அதாவது அக்கீதா தெளிவில்லாமல் செய்கிற வேலை ஹார்ட் வேக்காக இருக்கும், ஸ்மார்ட் வேக்காக இருக்காது. ஸ்மார்ட் வேக்கு தெரியும் தானே, நேர்த்தியாக அழகாக தெளிவாக கொள்கையை நோக்கி குறிக்கோளை நோக்கி போகிற வேக்காய்க்கிற ஹார்ட் வேக்காக இருக்கும். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படி வேட்கையோடு கேட்ட நேரம் கொள்கை தெளிவோடு சொன்னாங்க, நீங்கள் அவசரப்படவானா, எனக்கு பின்னால் நீங்கள் வாங்க, நான் உங்களை ஒரு அடைவை நோக்கி கூட்டிக்கொண்டு போகிறேன். ஹப்பாப் இப்னு அரத் கேட்டார், யார் சொல்லா, பட்ட கஷ்டம் போதும், சித்திரவதை பற்றுவோம், பெரிய பொறுமையோடு இருக்கிறோம், நீங்கள் துவா செய்யக்கூடாதா? ரசூல்லா முன்னைய கால சம்பவத்தை சுட்டி காட்டினாங்க. இது என்ன சோதனை உங்களுக்கு வந்தது? இதுக்கு முன்னால் வந்த சோதனையை பாருங்கள். பூமியில் ஒரு மனிதன் போடப்படுவான், குழியில் போடப்படுவான், பெரிய வாள் கொண்டு வந்து அவனுடைய உடல் ரெண்டாக்கப்படும், எலும்பிலிருந்து சதை சீவப்படும். ஆனால் மார்க்கத்தை விட்டு அவன் தூரமாக இல்லையே ஹப்பாப். அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை அதிகாரம் உள்ளதாக ஆக்குவான். சத்தியமாக யமன் தேசத்திலிருந்து ஹதரமௌத் என்ற அரபு பிரதேசத்துக்கு ஒரு மனிதன் பயமில்லாமல் வருவான். அல்லாஹ்வை பற்றிய பயமும், தன் ஆட்டு மந்தைகளை ஓனாய் தின்று விடும் என்ற பயத்தையும் தவிர வேறு எந்த பயமும் இல்லாமல் வருவான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க, தெளிவோடு எனக்கு பின்னால் வாங்க, இந்த அக்கீதாவுக்கு ஒரு அடைவு இருக்குது, அதுதான் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான். எனவே இது மிக முக்கியமானது. கொள்கை தெளிவோடு நாங்கள் பயணிப்போம். நாங்கள் சில நேரம் சாதனங்களை நம்பிடுறோம், இலக்க மறந்து போயிடுறோம். இப்போ நாங்கள் குர்பானி ப்ராஜெக்ட்னு செய்ய போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், எத்தனை செய்கிறோம். இது சாதனங்கள். இந்த செமினார் சாதனம், இந்த நிகழ்வு ஒரு சாதனம், இலக்கு எங்கேயோ இருக்கிறதுங்கிறதை விளங்கிக் கொள்ளணும். ரைட். 5வது பண்பு ஆரோக்கியமான உடல். இப்போ இந்த 4 விஷயமும் உண்மையிலேயே 4 விஷயத்தையும், அதாவது சீரான ஈமான், சரியான இபாதத், உயர்ந்த அஹ்லாக், கொள்கை தெளிவோட போகண்டா உடல் என்ற வாகனம் ஆரோக்கியமாக இருக்கணும். சிறந்த வாகனம் சிறப்பாக பயணிக்கும். அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின், ஹைருன் மேலானவன், வ அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிக உவப்புக்குரியவன், மினல் முஃமினு தஈஃப் பலவீனமான முஃமினை விட. எனவே நோயற்ற ஆரோக்கியமான உடலை உடைய இஸ்லாமிய ஊழியன். எனவே இன்று நிறைய நோய்களோட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ்னு சொல்கிறதுல எல்லாம் ஒரு பெருமை. நான் டயபெட்டிஸ் பேஷண்ட் இப்படி சொல்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுகராக அப்படி இப்படிங்கிற அதில் ஒரு பெருமையா? இஸ்லாமிய இயக்க ஊழியன் அப்படி இருக்க இயலாது. நோயுடன் தவா பணி செய்கிற தாய் அப்படி சொல்லுவாங்க பெருமையா. நோய் கூட இருந்து அதை கவனிக்காமல் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இஸ்லாத்தில் அது இல்லை, மார்க்கமும் இல்லை. அது சஹாபாக்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்குறீங்களா? 5-6 வருடங்கள் படுக்கையில் கிடந்தாங்கன்னு, யுத்தத்துக்கு போய் வெட்டப்பட்டு கடந்துக்கிறாங்க, காயப்பட்டு அப்படி நடந்து ஷஹீதாகிக்கிறாங்க. மனிதனுக்கு இயற்கையாக அவ்வப்போது வருகின்ற சின்ன சின்ன நோய்கள் வந்துக்குது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இதுவே நோயே வாழ்க்கையாக போயிட்டு. எனவே இந்த அமைப்பிலிருந்து நாங்கள் தூர விலகணும். இமாம் ஹசன் பன்னா ரஹிமஹுல்லா அப்படித்தான் மனிதர்களை உருவாக்கினார்கள். அவர்கள் சைக்கிள் சவாரி ஊக்குவித்தார்கள், மேய்ச்சல் நிலங்களிலே நடந்து செல்லுமாறு சொன்னார்கள். ஒவ்வொரு இஸ்லாமிய ஊழியனும் தனது உடலை நான் எந்த அளவு இதாகிறேன்னு தெரியல, எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு முறை மருத்துவ பரிசீலனை செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் பன்னா சொன்னாங்க, ஒரு முறை உங்களோட உடலை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்க, என்ன பலா எல்லாம் இருக்குது முசீபத்தெல்லான்னு சொல்லி. ஏன்னா நிறைய எண்ணெய் திங்கிறது, சாப்பாடு திங்கிறது, பிரியாணி திங்கிறது, வட்டிலப்பம் திங்கிறது, எல்லாம் திண்டு 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 தேங்கி
நிறைய நோய்கள் தான். எனவே அவங்க அன்றைக்கே சொன்னாங்க, இதை நீங்கள் செய்யுங்க. எனவே உணவு கட்டுப்பாடு உடைய ஒரு இஸ்லாமிய ஊழியனாக, உடற்பயிற்சி செய்கிற ஒரு இஸ்லாமிய ஊழியனாக, தன்னுடைய உடலை மருத்துவ பரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடிய ஊழியனாக அவர் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நோய் வாரத்துக்கு காரணம் இன்னொன்று இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஊழியனிடம் தூக்கி எல்லா பொறுப்பையும் கொடுத்தா என்ன செய்வார் அவர்? இனி அலைகிற நேரம் நோய் வரத்தான் செய்யும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் உடல் சரியாக இருந்தால் தான் இயங்க முடியும். ரைட். 6வது விஷயம் உழைக்கும் திறன், வாழ்க்கை திறன். இதையும் ஏற்கனவே உள்ள அந்த உரையிலே சகோதரர்கள் மேலோட்டமாக சுட்டி காட்டினார்கள். உழைக்கும் திறன், தனது திறனை வளர்த்து கொள்ள வேண்டிய நிலை இருக்குது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அமைப்பு வேலை செய்கின்ற இன்றைய காலம், இன்றைய உலகம் உண்மையில் போட்டிக்கு மத்தியில் நாங்கள் செய்யணும். இதிலும் ஆரவாரம், பரபரப்பு, அவசரம், போட்டியோடு இருக்கிற உலகத்தில் தான் இஸ்லாமிய பணியை நாங்கள் செய்கிறோம். எனவே அன்னலாலின் வழிகாட்டல் இதில் மிக முக்கியத்துவம் பெறுவது. அந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள். அதே போல துறைசார் நிபுணத்துவத்தையும் ஊக்குவித்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு அம்பினால் 3 பேர் சுவனம் செல்கிறார்கள். ஒரு அம்பு, அந்த அம்பை அல்லாஹுக்காக உற்பத்தி செய்தவர். அப்போ உற்பத்தி திறன் மிக்க ஒரு வினைத்திறனோட அதை செய்கிறார் அவர். 2வது, அந்த அம்பை அல்லாஹுக்காக எரிகின்றவர், அவர் சொர்க்கம் போவார். 3வது, அந்த அம்பை மீள் பாவனைக்காக எடுத்துக்கொண்டு கொடுப்பவர். இப்போ இது அம்பெறிகிற ஹதீஸ் மட்டும் இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திறனை அவர்கள் வளர்க்குற ஒரு ஹதீஸை இங்கே நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையிலே எல்லாரும் இருந்தாங்க. பெரும் அறிவாளிகள், குர்ஆனை கற்றுத் தேர்ந்தவர்கள், ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், தளபதிகள், தனவந்தர்கள், அதே போல கவிஞர்கள், எல்லாரையும் உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் வச்சிருந்தாங்க. யார்கிட்டையும் பிச்சை கேட்டு போக இல்லை என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஹ்வான் முஸ்லிமின் இயக்கத்தைச் சேர்ந்த பிரதான தலைவர்களில் ஒருவரான ஹசன் ஹுதைபி ரஹிமஹுல்லா ஒரு நாள் அவங்க இயக்கத்துக்கு சேர்றதுக்கு முந்தி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல சில இளைஞர்கள் கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவர் ஒரு லோயர், போய் அவங்களோட நெருங்கி பேசி கதைக்கிறாரு. அவர் ஆச்சரியப்படுறார். அவர் வந்து சொல்றார், நான் சிலரை சந்தித்தேன், அவர்கள் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்களைப் போல பேசுகிறார்கள், விரிவுரையாளர்களைப் போல பேசுகிறார்கள், அவர்கள் விஞ்ஞானத்தை பேசுகிறார்கள், மருத்துவத்தை பேசுகிறார்கள், குர்ஆனை, ஹதீஸை, தஃப்சீரை, ஃபிக்ஹை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களோ பேரறிஞர்களோ அல்ல சொல்றார். யாரை பற்றி? இஹ்வான் முஸ்லீம் இயக்கத்திலே உருவாக்கப்பட்ட இளைஞர்களை பற்றி அந்த அளவுக்கு பயிற்றுவிச்சாங்க. நாங்கள் ஃபிக்ஹு சுன்னான்னு படிக்கிறோமே, புத்தகம் ஒன்று இருக்குது, ஃபிக்ஹு சுன்னா, சயீத் சாபிக் எழுதின புத்தகம். அவர் வளர்ந்தது இமாம் ஹசன் பன்னாட பயிற்சி பாசறை. அங்கே அதில் வருகிற ஹதீஸ்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க உண்மையிலேயே நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா. இந்த 2 பேரையும் இமாம் பன்னா தான் அன்று பயிற்றுவித்தது. இவர் ஃபிக்ஹ் எழுதுறாரு, சயீத் சாபிக், அதில் உள்ள திருத்தங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முஹத்திஸை வளர்த்து விட்டாங்க இமாம் பன்னா. இப்படி நிறைய காரிமார்களை வளர்த்திக்கிறாங்க. எனவே வாழ்க்கை திறன் மிக முக்கியமானது. குறிப்பாக யூகேயில் உள்ள பிரச்சனை, எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கட ஊருக்கு ஒரு முரப்பி இல்லையே, ஒரு ஆலிமை தாங்களேன், ஒரு மௌலவியை தாங்களேன், அழகா நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பஞ்சம் நிலவுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தங்கள் திறனை கண்டு தங்களை இனங்கண்டு வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரைட். 7வது பரோபகாரம், தகமை. இஸ்லாமிய இயக்க ஊழியரிடம் இருக்கிற அடுத்த 7வது தகமை பரோபகார சிந்தனை. அதைத்தான் உம்முஹாத்துல் அஹ்லாக்கிலே நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் பரோபகாரியாக இருந்தார். ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒரு ஊழியன் தன்னுடைய திறமைகளை, ஆற்றல்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இங்கே நான் சொல்ல வரையில் பணத்தண்டு இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஊழியர்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொடுங்க. அல்லாஹு தஆலா நபிக்கு ஒரு பண்பை சொன்னான், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், நீங்கள் மறைவானவற்றை பற்றிய அறிவை உங்களுக்கு மத்தியில் மட்டும் வைத்துக் கொள்கின்ற கருமி அல்ல.
நீங்கள் உலோபி அல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆள். எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ இழப்பீடு அது சொர்க்கத்தில் கிடைக்கும். எப்போவுமே ஸ்லிஃபை சேர்ந்த ஊழியர்களிடம் போனால் ஏதாவது கிடைக்கும். அவங்க அள்ளி தருவாங்க, பணத்தை அல்ல, பணத்தை மட்டுமல்ல, அறிவை தருவாங்க, ஆலோசனை தருவாங்க, வாழ்க்கை தெளிவை தருவாங்க. அந்த அளவுக்கு பரோபகாரமான உள்ளம் உள்ள ஊழியர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உண்மையில் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்பக்கல்லா வஸ்ஹத் ஃபீமா இந்தன்னாஸ் யுஹிப்பக்கன்னாஸ். உலகத்தில் பற்றற்று வாழுவாயாக, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மனிதர்களின் கைகளில் உள்ளவைகளில் இருந்து நீ பற்றற்று வாழ்வாயாக, மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதைப் போல கொடுக்கும் கரங்களாக இருக்க வேண்டும், எடுக்கும் கரங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல் யதுல் உல்யா ஹைரு மினல் யதி சுஃப்லா. உயர்ந்த கை, கொடுக்கின்ற கை, பரோபகாரமான கை உயர்ந்தது எடுக்கின்ற கையை விட. சரி, இன்னும் ஒரு 11 பண்புகள், அதை மிக சுருக்கமாக நான் சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். 8வது தகமை, மிக முக்கியமான தகமை, கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டியது, அதுதான் முஜாஹதத்துன் நஃப்ஸ், உளப்போராட்டம். இப்படி சீரான ஈமான், சீரான இபாதத், கொள்கை தெளிவு, பண்பாடு, வாழ்க்கை திறனை வளர்த்து கொண்டிருக்கிறார், ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்ந்துக்குது, இப்போ ஓடி ஆடி உழைக்கிறாரு, பொடியெல்லாம் அழகாக இருக்குது, எல்லாம் செய்கிறாரு. தன்னுடைய உள்ளத்தோட போராட மறந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும், அவர் நரகம் செல்வார். ஏனென்றால் எங்களோடு ஒரு பெரிய எதிரி இருக்கிறான், ஷைத்தான். அவன் எங்களிடத்தில் தேவையில்லாத நோய்களை உண்டாக்குவான், நோய்களை உண்டாக்குகிறான். எனவே வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களுக்காக யார் ஜிஹாது செய்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் பல வழிகள் மூலம் தெளிவை கொடுத்து கொண்டிருப்போம். எனவே போராட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், உண்மையிலேயே எங்களோட தவ்வா களத்திலும் விட அரசியல் தளத்தில் நாங்கள் நிறைய மனிதர்களை இழக்கிறோம் என்ற விலை பேசப்படுறாங்க, கட்சி தாவுறாங்க, என்னமெல்லாம் நடக்குது, எங்கேயெல்லாம் போய் முடியுது. எனவே தான் குர்ஆன் ஹதீஸும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. உள்ளத்தோடு போராடுங்க, உள்ளத்தோடு போராடுங்க. இதில் மிக முக்கியமானது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்கிறது, முராக்கபா என்ற உணர்வு. ரைட். அடுத்தது உண்மையில் நாங்கள் எங்களை விசாரிக்கிறது, முஹாசபா. எனவே முஜாஹதா, முராக்கபா, முஹாசபா மிக முக்கியமானது. ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால் மறுமையிலே உங்களை விசாரிங்கள் என்று உமர் எல்லாம் சொன்னார்கள். உண்மையில் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு விபரீதமான சம்பவம் ஜிஹாத் என்ற பிரதான அத்தியாயத்தில் சஹீல் புகாரில் பதிவாக இருக்கிறது. ஒரு மனிதர் போராடி போராடி சென்றார். ஒரு இடத்திலே அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாதி. சஹாபாக்கெல்லாம் முடிவு கட்டினாங்க, இன்றைய தினம் நிறைய கூலியை பெறக்கூடிய மனிதர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்மா இன்னஹு ஃபின்னார், அவர் நரகவாதி. பார்த்தா என்ன நடந்தது? தற்கொலை செய்து கொள்கிறார். எனவே உண்மையில் மடமைத்தனமான முடிவு. நாங்கள் நற்செயல் செய்து சொர்க்கம் போகணும், அந்த மனிதர் நரகம் போகக்கூடாது, அந்த மனிதர் நரகம் போகிறார். எனவே அவரால் தீனுல் இஸ்லாம் வளர்ந்தது, சமூகம் வளர்ந்தது, அவர் தன்னை இழந்துட்டார். எனவே இங்கு மெழுகுதிரி கதை சரி வராது. மெழுகுதிரியாக உருகி உருகி நாம் மற்றவங்களுக்கு ஒளி கொடுப்போம், நாங்கள் அழிஞ்சி போவோம், அது இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு பொருந்தி வராது என்கிற விஷயத்தை நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் பன்னா சொல்கிறார்கள், நேரத்தின் பெருமதியை விளங்கி செயல்படுதல் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் ஊழியர்களுக்குரிய அம்சம். அது உங்களுக்கு நிறைய நீங்கள் கோர்சஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னான்னு அவங்க ஒரு கருத்தை மட்டும் சொன்னாங்க இமாம் பன்னா, நேரம் பொன்னை விட பெருமதி. நேரம் பொன்னானதல்ல, நேரம் பொன்னை விட பெருமதி. இலவசமாக கிடைக்கின்ற ஒரு வளம், அந்த வளம் உண்மையிலே பெருமதியானது. எங்களுக்குள்ள ஆயுள் காலம் 60 வருடம் தான். அல்லாஹ் இலம்ரின் அஹ்ர அஜலஹு ஹத்தா பலக 60 சனா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயது வரைக்கும் அவரது ஆயுளை பிற்படுத்தி அவகாசம் கொடுத்திருக்கிறார். எனவே 60 வருட காலத்தில் பலரது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்வார். பலரது வாழ்க்கைண்டா இந்த வயசில் நாங்கள் எந்த அளவு வெற்றி சாதனைகளை படைக்க முடியுமோ அந்தளவு படைக்க வேண்டும். எனவே தான் குர்ஆன் ஏற்கனவே சகோதரர்கள் சுட்டி காட்டியதை போல ஒரு தனி மனிதனாக இப்ராஹிம் உம்மத்தன் காணித்தன் அல்லாஹ் சொல்கிறான். அவர் ஒரு உம்மத்தாக இருந்து விட்டு போனார், அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற ஒரு சமூகமாக மாறினார். ஒரு பெரும் சமூகம் செய்கின்ற பணியை தனி மனிதராக நின்று பயன்படுத்தினார் என்றால்
அவருடைய வாழ்க்கையிலும் நேர முகாமைத்துவம் இருந்திருக்கிறது. இது விரிவாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். துறைசார் அறிஞர்களிடம் நீங்கள் இதை கேட்டிருப்பீர்கள், மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். 10வது தன்மை திட்டமிடலும் ஒழுங்கும். ஒரு இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த ஒரு ஊழியனிடம் திட்டமிடலும் ஒழுங்கும் இருக்கணும். இறைவனின் இந்த படைப்புகளிலே, பிரபஞ்ச பொருட்களிலே அந்த திட்டமிடலை பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸிலே படிக்கிறோம், அவங்களுடைய சீராவில் படிக்கிறோம். ஆனால் உண்மையிலே சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் திட்டமிடாமல் வாழ திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அதான் இன்றைக்கு உள்ள சுருக்கமாக சொல்கிறோம் தான், திட்டமிடாமல் வாழ்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே தான் கால நேரமெல்லாம் ஒரு வீணாகி ஏதோ செஞ்சு முடிச்சுக்கிறோமா இல்லையாண்டு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இறுதியாக அர்ப்பணிப்பும் தியாகமும். இந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் மிக முக்கியமானது. உண்மையில் அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மாதத்தில் இருக்கிறோம். அர்ப்பணமும் தியாகமும் என்று சொல்கிற நேரம், அதாவது தர்ம சங்கடமான நிலையிலே, நிற்கதியான நிலையிலே தன் நலனை விட மார்க்கத்தின் நலனை, சமூகத்தின் நலனை, அமைப்பின் நலனை முதன்மைப்படுத்துதல். சுருக்கமாக சொல்றதா இருந்தால் தன் நலனை விட, தன் குடும்பத்தின் நலனை விட மார்க்கத்தின் நலனை, சமூகத்தின் நலனை, அமைப்பின் நலனை முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிற நேரம் அதில் எல்லாம் வரும். கால நேரத்தை கொடுக்க வேண்டி வரும், உயிரை கொடுக்க வேண்டி வரும், சொத்து செல்வத்தை கொடுக்க வேண்டி வரும், எங்களுடைய மானம், கௌரவம், மரியாதையை கூட கொடுக்க வேண்டி வரும் தியாகமாக. அதை விளங்கி கொண்டால் போதுமானது. எனவே தியாகம், அர்ப்பணிப்போடு கூடிய ஊழியர்கள். எனவே இந்த 11 தகமைகளும் தராதரங்களும் இருக்கின்ற ஒரு ஊழியன் எப்படி இருப்பான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். இது மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த 11 தகமைகளையும் தராதரத்தையும் நாங்கள் வளர்த்து கொண்டு ஒரு அமைப்பிலே இருப்போம் என்று சொன்னால் அந்த அமைப்பு எப்படி இருக்கும், அந்த அமைப்பு செயல்படுகின்ற பிராந்தியம் எப்படி இருக்கும், அந்த அமைப்பு செயல்படுகின்ற ஊர் எப்படி இருக்கும், அந்த அமைப்பு செயல்படுகின்ற நாடு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஊகித்து கொள்ளலாம், கற்பனை செய்து பார்க்கலாம். அது ஒரு வளமான ஒரு அமைப்பாக இருக்கும். வல்லல்லாஹு தஆலா அந்த வகையிலே இந்த இமாம் பன்னா அவர்கள் சொல்கின்ற இந்த பண்பை எங்களுடைய பண்பாக நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதை நீங்கள் உங்களுடைய குறிப்பாக எழுதி கொள்ளுங்கள். சுருக்கமாக நான் அதை சொல்கிறேன். இஸ்லாமிய அக்கீதாவில் தெளிவும் உறுதியும் உள்ள, இஸ்லாமிய அக்கீதாவில் தெளிவும் உறுதியும் உள்ள, இபாதத்துக்களில் ஆர்வமும் பேணுதலும் உள்ள, அல்லாஹ்வோடும் ஏனைய மனிதர்களோடும் மற்றும் ஏனைய படைப்பினங்களோடும் உள்ள உறவில் உரிய பண்பாடுகளை பேணுகின்ற, தனது வாழ்க்கை விவகாரங்கள் அனைத்துக்குமான ஷரியத்தின் வழிகாட்டல்களை விளங்கி பின்பற்றுகின்ற தனது சூழலை விளங்கி திட்டமிட்டு தனியாகவும் கூட்டாகவும் இகாமத்துத்தீன் பணியில் அர்ப்பணத்தோடு ஈடுபடுகின்ற ஒருவராக அவர் இருப்பார். இதுதான் சுருக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.